ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்லுக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரச்ச நமக்கு என்ன ஓவராலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு ஷேரை வந்துட்டு வாங்குறது மட்டும்தான் தெரியும், சரிங்களா? ஆனால் வாங்கி விற்கிறது தெரியும். ஆனால் ஒரு ஷேர் இறங்கக்கூடிய ஷேரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை டைரெக்டாக செல் பண்ணலாம், சரிங்களா? இப்போ என்டிபிசி இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்துட்டு 354 கீழே போகும், 350க்கு போகும், இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் போகும், 5 நிமிஷத்தில் போகும் நீங்கள் கணிச்சிட்டிங்க, இல்லை ஒரு 1 ஹவரில் போகும் அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 354 டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணிவிட்டு 350 வரச்ச திரும்ப நீங்கள் என்ன போய் பண்ணணும், என்டிபிசியை போயிட்டு ஒரு பை கொடுத்தீங்க அப்படின்னா, இன்ட்ராடேயில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா லிவரேஜும் கிடைக்கும், சரிங்களா? லிவரேஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஷேர் வாங்குறதுக்கு 354 வாங்குறதுக்கு நம்ம 354 கொடுக்கணும். பட் 70 ரூபா இருந்தாலே போதும். ஏன்னா 5x அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா? அந்த லிவரேஜும் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் 350 பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 ரூபாங்கிறது ப்ராஃபிட் வரும், சரிங்களா? பட் பெருவாரியாக இதுக்கு நிறையா பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்ட்ராட்டஜி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ உங்களுக்கு அனுபவம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே ஸ்டாக்கை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண விஷயந்தான். ஏன்னா என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இந்த ஸ்டாக் செலெக்ஷன் மட்டுமே 1 ஹவர் கிளாஸ் ஷெடியூல் வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்டாக் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தவறுதலாக என்ட்ரி கொடுத்தா கூட, சரிங்களா, நல்ல ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுத்தா கூட அது கீழே இறங்காது. அதுதான் அதில் இருக்க விஷயமே. அப்போது ஸ்டாக் செலெக்ஷன் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போது நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், பை சைட் போனால் டாப் 5 செலக்ட் பண்ணுவேன், சரிங்களா? இது நான் என்ன பண்ணுவேன், செல் சைடு போகிறேன் அப்படின்னா டாப் 5 செலக்ட் பண்ணுவேன். பெருவாரியாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயமே அதான். நீங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இனிமேல் செலக்ட் பண்ணச்ச இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி 2% மேலே இருக்க ஸ்டாக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 2% கீழே, சரிங்களா, 0.50க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா? ரொம்ப பெர்ஃபார்மன்ஸே இல்லை, ஒரு ஸ்டாக்கில் பெர்ஃபார்மன்ஸே இல்லை, நியூட்ரலாக இருக்குன்னா அது நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும். இன்னொன்று, நீங்கள் அதில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியும். ஆனால் சின்ன சின்ன அசைவில் நமக்கு வந்து மைண்ட் செட் மாறிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷன் கண்ட்ரோல் அப்படிலாம் சொல்லி நம்ம நிறையா வார்த்தைகள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் மார்னிங் ட்ரேட் பண்ணச்சோ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் அவேரர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதம் இருக்கும். இந்த ரிஸ்க் லவ்வர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருவாரியாக மார்னிங் ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரிஸ்க், ஏன்னா ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறதே மார்னிங் சமயத்தில் தான், சரிங்களா? ரிஸ்க் டேக்கர், அதாவது ரிஸ்க் லவ்வர்கள், ரிஸ்க் டேக்கர் அந்த 11:30க்குள்ளே அந்த சமயத்தில் வர்றது, சரிங்களா? ரிஸ்க் அவேரருங்கிறவர், அவர் தான் அந்த ஸ்விங் ட்ரேடிங்கு, மார்க்கெட் நல்லா இருக்கச்சா ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடு வரைச்ச நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இருப்பீங்க தொடர்ச்சியாக. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த மாதிரி கீழே பிலோ, ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, கீழே இருக்க ஸ்டாக்கில் செல் பண்ணி பை பண்ண போகிறோம். ஸோ செல் பண்ணனா என்ன அர்த்தம், கீழே ஸ்டாக் சரியாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கீழே இருக்க ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் எப்போவுமே கீழே இருக்க லோவில் 41, 42 கீழே 10 ஸ்டாக் இருக்குல்ல, 41லேருந்து 50 வரைக்கும் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ டாப் 5 வேண்டாம், டாப் 10 எடுத்துக்கோங்க. இப்போது இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே 2 விஷயந்தான். ஸ்டாக் செலெக்ஷனில் மார்க்கெட்டில் நீங்கள் வச்சுருக்க 10 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போது அப் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கை நீங்கள் பையைக்கு பயன்படுத்தணும். இதுக்குள்ளே யார் இருப்பா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக சொன்ன ஒரு மார்க்கெட்டில் பையர் இருக்காரா செல்லர் இருக்காங்களா அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பையர் செல்லர் தான் அடுத்தடுத்த லெவலில் மூவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பையர் இந்த அப் ட்ரெண்டில் இருப்பாங்க, சரிங்களா? டவுன் ட்ரெண்டாக இருக்கச்சா என்ன ஆகும்,
அது தொடர்ந்து மாத கணக்காக என்ன ஆகிட்டு இருக்குது, சரிஞ்சிட்டே வருது. அப்போ எல்லோரும் செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அன்றைக்கி மார்க்கெட் நல்லா இல்லை, சரிஞ்சிட்ருக்கு, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கும் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்கு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்படி இருக்கச்ச நீங்கள் ஒரு ஸ்டாக் இப்படி கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்விங்கில் ட்ரேட் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது சரிங்களா, இங்கே டே கேண்டில் ஃபார்மே வச்சுக்கலாம். ஒரு கேண்டில் ரெட்டாக இருந்துச்சுன்னா, அந்த ப்ரீவியஸ் டே ரெட்டாக இருந்துச்சுன்னா அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஷோ பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒன் டே ரெட்னா அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, ரெசிஸ்டன் வந்து சப்போர்ட் நோக்கி வரும்போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதே சரியாக இந்த ஜிக்ஸாக் தான். இதை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ஜிக்ஸாக் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியாத வரைக்கும் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, இப்போ ரெசிஸ்டண்டில் இருந்து சப்போர்ட்டை நோக்கி வரைச்ச வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம். அதாவது சும்மா வரைச்சா நீங்கள் ட்ரேட் எடுத்தால் ஃபெயிலியர் தான் வரும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ஸ்டாக் இப்போ நீங்கள் 10 ஸ்டாக் நீங்கள் கீழே எடுக்கச்ச ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்க ஸ்டாக்காக இருந்தால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் எக்ஸாக்டாக இருக்கணும். இது கூட கொஞ்சம் ஒரு 85ன்னு போயிடுச்சு. சரிங்களா, இங்கே 168.80 அப்படின்னா இங்கேயும் 168.80 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வெல் அண்ட் குட் ட்ரேடுக்கு வந்துட்டு. சரிங்களா, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும். ஏன்னா மார்னிங் ட்ரேட் பண்ணச்சா நீங்கள் மேக்ஸிமம் வெயிட் பண்ண டைமே 15 மினிட்ஸ் தான். சரிங்களா, ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்க நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன இந்த ஓப்பனும் ஹையும் புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதாவது இப்போ வந்துட்டு அலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரிங்களா, மார்னிங் ஓப்பன் ஆகிச்சா மூணுமே சேமாக தான் இருக்கும். ஓப்பனும் சேமாக தான் இருக்கும், ஹையும் சேமாக தான் இருக்கும், லோவும் சேமாக தான் இருக்கும். இப்போ இதை நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும், இந்த ஸ்டாக் அப்படியே மேலே மூவ் ஆகும், 100லேருந்து 102ன்னு போகும். அப்போ என்ன, ஹை மேலே போயிடும். ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னு அர்த்தம் உள்ள பையர் இருக்கா, நீங்கள் பை பண்ணுங்கன்னு அர்த்தம். இதே இது ஏன் இப்போ நான் ஓப்பன் ஹை சொன்னேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் கீழே இறங்கிச்சு 98 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், லோ கீழே போயிடும். அப்போ ஓப்பனும் ஹையும் சேம்னா சேம். சரிங்களா, பாயிண்ட் பிசுறு தட்டாமல் இருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், உள்ள செல்ல இருக்கான்னு அர்த்தம், மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, இது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது பிரேக் பண்ணச்ச சரிங்களா நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.